ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு சாதாரண செடி மாதிரி தோன்றும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆரோக்கிய சக்தி சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஆச்சரியப்படுத்துற வகையில இருக்கும். அதுதாங்க கற்பூரவள்ளி இலை. சில இடங்கள்ல இதை அஜ்வைன் இலை, கொலஞ்சா இலை, பாதிமுன்னி இலை, பனிக்கூலா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல பெரும்பாலும் ஜன்னல் பக்கத்துல இந்த செடி இருக்குமே, அதை யாரும் பெரிதா கவனிக்க மாட்டாங்க. ஆனா இதுதான் நம்ம சளி, இருமல், தொண்டை வலி, மூச்சு திணறல் எல்லாத்துக்கும் ஒரு இயற்கை மருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த கற்பூரவள்ளியோட நன்மைகள் என்னென்ன, இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் இருக்குமா, இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும்ன்றதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கற்பூரவள்ளி ஒரு குளிர்ச்சியான மூலிகைங்க. இதோட இலைகள் மென்மையான மனமுள்ள கசப்பும் சிறிது காரத்தன்மையும் கொண்டது. இது வீட்லயே வளரக்கூடிய சுலபமான ஒரு செடிங்க. ஒரு சிறிய கிளைய நட்டாலே அது தானாகவே வளர்ந்து விடும். பெரும்பாலும் நம்ம அம்மாவோ பாட்டியோ இருமல் வந்தா இதை நசுக்கி சாறு எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் இதோட சிறந்த சித்த மருத்துவம்னு சொல்லப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலை இருமல் மற்றும் சளியை தீர்க்குங்க. கற்பூரவள்ளி சாறு தேனோட கலந்து குடிச்சோம் அப்படின்னா சளி, இருமல் உடனே குறையும். இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பாதுகாப்பான இயற்கை மருந்துன்னு சொல்லப்படுது. தொண்டை வலி, குரல் மந்தம், மூச்சு திணறல் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். தொண்டை அழற்சி மற்றும் குரல் தெளிவாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கு. இது குரலை தெளிவாக்கும். பாடகர்கள், பேச்சாளர்கள் கற்பூரவள்ளி இலை சாப்பிட்டா குரல் இனிமையாக இருக்கும்னு சொல்றாங்க. இது இலை நசுக்கி சிறிது உப்பு சேர்த்து மென்று சாப்பிடலாம். ஜீரணம் மற்றும் வயிற்று வலியை தீர்க்குங்க. கற்பூரவள்ளி செடியில அதோட சாறுல கொஞ்சமா இஞ்சி சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுல இருக்கிற காற்று, அமிலம், புளிப்பு, வாந்தி எல்லாமே குறையும். குழந்தைகளுக்கு சாப்பாட்டு விருப்பம் வராதா அப்படின்னா இந்த இலையை சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா தேனோட கலந்து கொடுங்க, உடனே பசி வரும். ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் நிவாரணின்னு சொல்லப்படுது. கற்பூரவள்ளி வாசனை மூச்சுல இழுத்தோம் அப்படின்னா மூச்சு குழாய் திறந்து சுவாசம் சுலபமாகும். இதோட சாறு சின்ன அளவு தேனோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை நம்ம விட்டு ஓடுங்க. ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நம்ம இதை குடிச்சு வரலாம். காய்ச்சல குறைக்குது. இது உடல் வெப்பத்தை குறைக்கும் தன்மை கொண்டதுங்க. நிலவேம்பு மாதிரி ஒரு இயற்கை ஆன்டிடயனிக் அப்படின்னு இருக்கு. சின்னதா கற்பூரவள்ளி துளி எடுத்து நம்ம சாரா குடிச்சோம் அப்படின்னா அது உடலை குளிர்ச்சியாக்குதுங்க. தோல் நோய்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யுது. கற்பூரவள்ளி இலையை நசுக்கி தேங்காய் எண்ணெயோட கலந்து தோல்ல தடவினோம் அப்படின்னா தோல் அரிப்பு, புண், சிவப்பு போன்றவை குறையும். இது ஒரு சிறந்த இயற்கை கிருமி நாசினின்னு கூட சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவியா இருக்கு. கற்பூரவள்ளி ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதுங்க. ஆனா இத மருத்துவ ஆலோசனை இல்லாம தினசரி மருந்தா எடுத்துக்கொள்ள கூடாது. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை குறைக்குது. இது மன நரம்புகளை அமைதிப்படுத்தும். இரவுல இதோட இலைகளை காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா தூக்கம் நன்றா வரும். அதிக அளவுல எடுத்தோம் அப்படின்னா எல்லாவற்றை போல இதுக்கும் சில பக்க விளைவுகள் இருக்குங்க. அதிக அளவுல எடுத்தா வயிற்று கோளாறு ஏற்படும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாம இதை பயன்படுத்த கூடாது. அதிகமா சாறு குடிச்சா ரத்த அழுத்தம் குறையலாம். மருந்து அளவை மீறினா வாந்தி, தலை சுற்றல் ஏற்படலாம். இதை எப்படி சரியா பயன்படுத்தணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 இலைகள் போதுமானது. சாறு எடுத்து தேனோட கலந்து குடிக்கலாம். தேநீர் போல காய்ச்சி குடிச்சாலும் நன்மை உண்டு. வீட்டுல ஒரு கற்பூரவள்ளி செடி வச்சிருக்கலாம். சளி, இருமல் வந்தாலே உடனே இதை பயன்படுத்தலாம். இப்படி இயற்கை மூலிகைகள் நமக்கு இலவசமா கிடைக்குதுங்க. நம்ம உடலை கெடுக்கிற ரசாயன மருந்துகளை விட இது போன்ற மூலிகைகள் நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கும். கற்பூரவள்ளி இலை ஒரு சிறிய செடி தான், ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு சித்த மருத்துவம் மாதிரி. இப்படி இன்னும் பல இயற்கை மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இயற்கையோட ஒன்றிணைந்தால் ஆரோக்கியம் நம்ம தேடி வருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.